அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளான் அதாவது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த பிளானை நாம் எப்படி ஆட்டோகேடில் ஃபாஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரையிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே இந்த பிளானுக்கான வாஸ்து பற்றியும், இந்த பிளானுக்கான மனையடியை பற்றியும், இந்த பிளானுக்கான குழிக்கணக்கை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு மேலே நம்ம ஒரு பிளானை எடுத்து அந்த பிளானை ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் எலிவேஷனுமே நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கள் பார்க்குவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிட் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் செட் பண்ணதுக்கப்புறமா லைன் அப்படின்னு ஒரு கமாண்ட் எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 16 அடியும் ஒய் ஆக்சிஸில் 22 அடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸில் 16 ஒயில் 22ன்னு போட்டு முதல்ல ஒரு ரெக்டாங்குலர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக நம்ம என்ன கமாண்ட் எடுக்கிறோம்னா ஆப்செட் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு 9 இன்ச் கொடுத்துட்டு இந்த வாலுக்கான ஆப்செட்டை நம்ம இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஸோ அனதராக நம்ம எங்கேருந்து போட போகிறோம், மேலேருந்து கீழே போட போகிறோமா கீழேருந்து மேலேன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை போடணும். நான் 10 ஃபீட் கொடுத்துட்டு மேலேருந்து கீழ்வாட்டமாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ பெட்ரூமை ஃபஸ்ட்டு போட்டேன். இதுக்கான வால் திக்னஸ் நான் 6 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம 9 இன்ச்சஸ் கொடுத்து தான் போடணும். ஸோ 9 இன்ச்சஸ் கூட நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 6 இன்ச்சஸே போதும், உள்ளே இடத்த நான் கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 6 இன்ச்சஸை கூட வச்சுக்கலாம். நான் 9 இன்ச்சஸ் இந்த பிளானில் போட்டிருக்கிறதுனாலேயே நான் இந்த இடத்துல 9 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அனதர் கிச்சனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபீட்டு. ஸோ அதே மாதிரி நான் 6 ஃபீட் கூட்டு கீழே இருந்து மேலே ஆப்செட் அடிச்சுக்கிறேன். இதுக்கான வால் திக்னஸ் நம்ம 6 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ அனதராக இதோடைய ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஆப்செட் கொடுத்துட்டு இதுக்குமே நம்ம 6 இன்ச்சஸ் வால் திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் ட்ரிம் டிஆர் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு தேவையில்லாத போர்ஷன்ஸ் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அனதராக ஆப்செட் கொடுத்துட்டு இந்த டாய்லெட்டோட அளவு 4 ஃபீட்டுக்கு 6 இன்ச்சு. அப்போ 4 அடி இந்த சைடு ஆப்செட் கொடுத்துட்டு அதுக்கு 6 இன்ச்சு வாலோட திக்னஸ் கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸில் 6 ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கான திக்னஸ் 6 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துரு. ரிப்பீட்டட் எந்தெந்த இடம்லாம் தேவையில்லையோ ட்ரிம்மை யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம ஸ்டேர் கேஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டேர் கேஸோட லேண்டிங் 3 ஃபீட் கொடுத்துட்டு அதுவும் அதேமாதிரி தேவையில்லாததை ட்ரிம் கமாண்ட் மூலயமா நம்ம முதல்ல ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அனதராக ஆப்செட் கமாண்டை பயன்படுத்திட்டு ஒரு 10 இன்ச்சஸ் நம்ம த்ரெட் கொடுக்குறோம் அப்படின்றதுனால நம்ம 10 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக ஆப்செட் கமாண்ட் மூலயமா நம்ம அந்த 10 இன்ச்சஸ் நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் நமக்கு 3 அடி இருக்கணும் மினிமம் அதோடைய வித்து. இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்னா 3 அடி 3 அடிக்கு மேலே இருந்தால் நல்லது. ரெசிடென்ஷியல் நம்ம குடியிருப்பு பகுதிகளில் இடம் இல்லை 2.25 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2.25 வச்சுக்கலாம். 2.5 வரைக்கும் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடம் தேவையோ அதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே நான் அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டோர் விண்டோ ஓப்பன் இந்த மாதிரி விஷயத்தையும் கூடவே டெக்ஸ்டையும் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த டோர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு லைன் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் ஆப்செட் தேவையோ அது அந்த இடத்துல லைனை ஃபில்லாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மெயின் டோர் நான் ஒரு 4 ஃபீட் கொடுத்துக்கிறேன். சேம் ரிப்பீட்டட் கமாண்ட் ஆப்செட்டு. ஸோ அதேமாதிரி திரும்பி ஆப்செட் கொடுத்துட்டு ஒரு 3 ஃபீட் கொடுத்துட்டு பெட்ரூமுக்கு நான் டோர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் போட்டுடலாம். ஸோ டெக்ஸ்ட் இது பெட்ரூம் என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு மல்டிலைன் டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது கொடுத்துட்டு அதுக்கான சைஸ் நம்ம மாற்றிக்கணும். நான் ஒரு 9 இன்ச்சஸ் கொடுக்கும்போது பெருசாக தான் வரும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை காப்பி பண்ணி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஸோ நான் பெட்ரூம் கொடுத்துட்டு அதுக்கான சைஸஸ் நாங்கள் டைப் பண்ணிக்கிறேன் 10 ஃபீட் 10 இன்ச்சஸ் சொல்லிட்டு. இதையே பயன்படுத்தி எல்லா இடத்துலையுமே நம்ம டெக்ஸ்டஸ் காப்பி பண்ணி எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கான ரூம் சைஸையும் அதுக்கான அளவை மட்டும் நம்ம மாற்றினா போதும். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி இந்த சைடு இருக்கக்கூடிய பிளானை பார்த்து நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டைமென்ஷன் எடுத்து ஒரு டைமும் இந்த ரூம் எவ்வளோ சைஸஸ் இருக்குது, இந்த ரூம் எவ்வளோ சைஸஸ் இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு பிளான்லேயே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணதுனால நீங்கள் நம்ம அப்படியே இந்த சைடில் இருக்கிறத நம்ம அப்படியே இங்கே போடுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான அளவு நீங்கள் டபுள் இந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்து போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா ரூமுக்கும் நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கிச்சன்ன்ற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி டாய்லெட் போடும்போது அதோடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்.
அது வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோடைய சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு அளவு சைஸை குறைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை சைஸ் எப்படி குறைக்கிறதுனா, அது நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம டெக்ஸ்ட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட்டோடைய சைஸுக்காக நம்ம வந்து ஒரு அளவு 9 இன்ச்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சமாக குறைச்சி பார்க்கலாம். ஒரு 8 இன்ச்சஸ் கொடுத்து பார்க்கலாம். அது செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா ஒரு 7 இன்ச்சஸ் கொடுத்து பார்க்கலாம். இல்லை 6 இன்ச்சஸ் கொடுத்து நமக்கு அதில் அடாப்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இல்லாமல் உள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம அளவு மாற்றிட்டு அதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணியே நம்ம வந்து மெயின் டோரு, இந்த விண்டோ, டோர் இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையும் ஸோ ஆனால் தடவை நம்ம வந்து விண்டோ வந்து போட்டுருவோம். விண்டோ போட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வேலையே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ விண்டோ வந்து நம்ம ஒரு லைன் எடுத்துகிட்டு ரூமோடைய ஒரு சென்டர் பார்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட்லேருந்து இந்தாண்ட ஒரு நம்ம வந்து விண்டோ வந்து 4 ஃபீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த சைடு வந்து 2 ஃபீட், இந்த சைடு 2 ஃபீட்ன்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆப்சைட் கொடுத்துட்டு 2 ஃபீட் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஃபீட், ரைட் ஹேண்ட் சைடு 2 ஃபீட் கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிற நம்ம லைனை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் ஒரு லைன் போட்டுட்டு அதை ஆப்செட்டு உள்ளே 1 இன்ச்சு வெளியில் 1 இன்ச்சு வந்து ஆப்செட் கொடுத்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான வந்து விண்டோ நடுமத்தில் இருக்கிறத வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். உள்ள 1 இன்ச்சு வெளியில் 1 இன்ச்சு கொடுத்துட்டு. ஸோ இதுதான் ஒரு விண்டோ. இப்போ இந்த ஒரு விண்டோவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம காப்பி பண்ணி நமக்கு தேவையான இடத்துல எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வச்சுக்கலாம். காப்பி, ரொட்டேட் இந்த 2 கமாண்ட் மூலிமா நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவை, எந்த டேரெக்ஷனில் தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செட் பண்ணுறேன் பாருங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அணுகானதராக வந்து டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேஷன் போடணும். ஸோ அதுவுமே நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இந்த காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டோர், விண்டோ அப்படின்லாம் டெக்ஸ்ட்டுமே நம்ம மாற்றிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி டோர் ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கிறீங்கன்னா இதை காப்பி பண்ணி வச்சியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை டபுள் டைம் கிளிக் பண்ணி அதை ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டி என்டர் மட்டும்தான் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டுன்னு ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வந்துடும். டி என்டர் கொடுத்தீங்கன்னா மல்டிலைன் டெக்ஸ்ட் வந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து அதோடைய சைஸ் அதுக்கான ஒரு டேபிள் இருக்கால வந்து மேலே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் அதுக்கான சைஸ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேலேயே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட்டாக வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சுற்றி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றி கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் வந்து DWG to PDF அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நமக்கு தேவையான ஏரியாவை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு விண்டோ எடுத்து நமக்கு தேவையான அளவு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாக வச்சு ஜஸ்ட் ப்ரீவியூ பாருங்கள். ப்ரீவியூ எனக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் எஸ்கேப் கொடுத்துட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி யூஸ் பண்ணணும். ப்ரீவியூ ஓகேனா நீங்கள் ஓகே கமெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடிஎஃபாக வந்துடும். இதை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ இது கூடவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கான வாஸ்துவை பற்றியும் குழிக்கணக்கை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம பார்ப்போம்.